Globalization and Trade அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். நான் மகாலட்சுமி. இது செகண்ட் வீடியோ. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் இன் சவுத் இந்தியா ஹிஸ்டாரிக்கல் பெர்செப்ஷன்ஸ். ஸோ சவுத் இந்தியாவில் நடந்த ட்ரேட்ஸ் எல்லாம் என்ன, ட்ரேடர்ஸ்லாம் யார் அப்படின்றத தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். சவுத் இந்தியன் ட்ரேட் கில்ட்ஸ் வேர் ஃபார்ம்டு பை மர்ச்சன்ட்ஸ் இன் ஆர்டர் டு ஆர்கனைஸ் அண்ட் எக்ஸ்பேண்டட் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. அதாவது ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க. சவுத் இந்தியன் ட்ரேட் கில்ட்ஸ் அதோடைய பேர், அந்த ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு பேர், அது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. Trade guilds became channels through which Indian culture was exported to other lands. ஸோ மற்ற நாடுகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு ஆர்கனைசேஷன் மூலயமா நம்மளுடைய நாட்டுடைய கல்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த ஒரு ஆர்கனைசேஷன் மூலியமாக தான். சவுத் இந்தியன் ட்ரேட் வாஸ் டாமினேட்டட் பை சோலா. ஸோ சவுத் இந்தியாவில் யாருடைய ட்ரேட் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா சோழர்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருந்தது. அண்ட் இட் வாஸ் ரீப்ளேஸ் பை பல்லவாஸ். அவங்களுக்கு அடுத்து சோழர்களுக்கு அடுத்து யார் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னா பல்லவர்கள் வந்து பண்ணாங்க, பல்லவாஸ் பண்ணுறாங்க. early traders in the year 1053 AD the Kalinga traders, மாடர்ன் ஒரிசா, இந்த கலிங்கா அப்படின்றது இப்போ என்னன்னா ஒரிசாவில் இருக்குது, brought red colored stone decorative object for trade and also cotton textiles to South East Asia at an early date. ஸோ 1053ல் கலிங்கா ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெட் கலர் ஸ்டோன் கொண்டு வராங்க டெக்கரேட் பண்ணுறதுக்கு உண்டான பொருட்கள். அது மட்டும் இல்லாமல் காட்டன் டெக்ஸ்டைலும் கொண்டு வராங்க. எங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு கொண்டு வராங்க. செவரல் ட்ரேட் கில்ஸ். ஸோ கில்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கில்ஸ்ன்றது ஒரு ஆர்கனைசேஷன், ட்ரேட் வியாபாரம் பண்ணக்கூடிய அவங்களுடைய குரூப்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ் அது. ஸோ செவரல் ட்ரேட் கில்ஸ் ஆப்ரேட்டட் இன் மிடிவல் சவுதர்ன் இந்தியா. ஸோ சவுத் இந்தியாவில் அந்த மிடிவல் ஸ்டேஜில் வந்து நிறைய இந்த மாதிரி ட்ரேட் கில்ஸ் வந்து இருந்துட்டு இருந்தது. அதோட நேம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். காத்ரிகாஸ், நக்காராஸ், மும்முரி டண்டாஸ், அயாஓல் 500, செட்டிஸ், பிருடாஸ், கவராஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இவங்க. அதில் சில ஆர்கனைசேஷன்ஸுடைய பேர் இது, ட்ரேட் கில்ஸுடைய பேர் இது. சம் ட்ரேட் கில்ஸ் சச் ஆஸ் நக்காராஸ் அண்ட் கவராஸ் மெட் ஒன்லி இன் த டெம்பிள் ப்ரெமிசஸ். ஸோ இதில் சில வியாபாரிகளுடைய ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது நக்கராஸ், கவராஸ் வந்து இவங்கெல்லாம் எங்கே மீட் பண்ணுறாங்க அப்படின்னா கோவில்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த இடங்களில் மட்டுமே இவங்க வந்து வியாபாரங்கள் வந்து மீட் பண்ணிக்குவாங்க. யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஸோ சவுத் இந்தியாவில் ஐரோப்பா நாடுகள்லேருந்து வந்த ட்ரேடர்ஸ் யார் அப்படின்னா திஸ் வாஸ் டியூ டு த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி வேரியஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் விச் கேம் டு இந்தியா டியூரிங் திஸ் பீரியட். ஸோ இந்த பீரியடில் யூரோப்பியன் நாடுகளை சேர்ந்த கம்பெனிஸ் நிறைய வந்து வர ஆரம்பிச்சிடக்கூடிய பீரியட் வந்து இது. த டிஸ்கவரி ஆஃப் அ நியூ ஆல் சீ ரூட் ஃப்ரம் யூரோப் டு இந்தியா வியா கேப் ஆஃப் குட் ஹோப் பை வாஸ்கோ ட காமா. ஸோ இது எதனால் ஏற்பட்டுச்சு, இந்த யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் வந்து சவுத் இந்தியாவில் எதனால் மெயினாக ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த கடல் வழியை வந்து கண்டுபிடிச்சதுனால, ஓஷன்ஸ் மூலயமா சீ ரூட்டை கண்டுபிடிச்சிட்டார் யாருன்னா வாஸ்கோ ட காமா. கேப் ஆஃப் குட் ஹோப்லேருந்து இந்தியாவுக்கு அவர் வந்து கண்டுபிடிச்சி வந்துட்டார். ஸோ அந்த சீ ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டு தான் இந்த யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க சவுத் இந்தியாவுக்கு. ஹேட் ஃபார் ரீச்சிங் ரிப்பர்க்யூஷன்ஸ் ஆன் தி சிவிலைஸ்ட் வேர்ல்டு. ஸோ ஏற்கனவே நம்மளது ஒரு சிவிலைஸ்ட் வேர்ல்டாக தான் இருந்தது. ஸோ அதை வந்து ரீச் பண்ணாங்க. இந்தியாஸ் கோஸ்டல் அண்ட் மேரிடைம் ட்ரேட் வாஸ் மோனோபலைஸ்ட் பை தி யூரோப்பியன்ஸ். ஸோ இந்தியாவுடைய கடல் வழியாக நடந்த வியாபாரத்துக்கு மெயின் பர்சன்ஸ் யார் அப்படின்னா இந்த யூரோப்பியன்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக அமைஞ்சாங்க. The Portuguese under the leadership of Vasco da Gama landed at Calicut on the 17 May 1498. So போர்ச்சுகீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வாஸ்கோ ட காமா ஏற்கனவே அந்த ரூட்டு கண்டுபிடிச்சிட்டாரு இல்லைங்களா. ஸோ அவருடைய லீடர்ஷிப்பில் போர்ச்சுகீஸ் வராங்க. எங்கே வந்து லேண்ட் ஆகிறான்னா கேலிக்கட் அப்படிங்கிற இடத்துல 17 May 1498 வந்து ரீச் ஆகினாங்க நம்மளுடைய இந்தியாவில். ப்ராஃபிட்ஸ் ஆஃப் கூட்ஸ் brought by Vasco da Gama to Portugal were to 60 times cost of the entire expedition to India. ஸோ இந்தியாவுடைய எக்ஸ்பெடிஷன்ன்றது கடல் வழியாக வரக்கூடிய பயணங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த எக்ஸ்பெடிஷன்ஸில் அவர் கொண்டு வந்த அந்த ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 60 times இருந்தது அதோடைய காஸ்ட். தி அரைவல் ஆஃப் பெட்ரோ அல்வாரஸ் கேப்ரல் இன் இந்தியா இன் 1500 AD அண்ட் தி செகண்ட் ட்ரிப். ஸோ இந்த பெட்ரோ அலாவஸ் கேப்ரல் அப்படின்றவர் இந்தியாவில் 1500ல் செகண்ட் ட்ரிப் வந்து வாஸ்கோ ட காமா 1502ல் வராரு. led to the establishment of trading station. ஸோ வாஸ்கோ ட காமா
1502க்கு வந்ததுக்கப்புறம் பெட்ரோ ஆல்வாரஸ் கேப்ரேலுக்கு அடுத்து வாஸ்கோட காமா வராரு. அவங்க வந்ததுக்கப்புறம் ட்ரேடிங் ஸ்டேஷன்ஸ் வந்து ஆரம்பித்தாங்க. இவங்க ஆர்கனைசேஷன்ஸ் வச்சுருந்தாங்களே அந்த மாதிரி இவங்க ட்ரேடிங் ஸ்டேஷன்ஸ் வந்து ஆரம்பித்தாங்க. அட் கேலிக்கட், கொச்சின், கனனூர். ஸோ எங்கெல்லாம் இவங்க அந்த ட்ரேடிங் ஸ்டேஷன்ஸ் ஏற்படுத்துகிறாங்கன்னா கேலிக்கட், கொச்சின், கனனூர். கொச்சின் வாஸ் தி early capital ஆஃப் தி போர்ச்சுகீஸ் இன் இந்தியா. ஸோ போர்ச்சுகீஸ் நம்ம நாட்டுக்கு வந்தப்போ அவங்களுடைய கேபிட்டலாக இருந்தது வந்து கொச்சின் தான். த டச் இன் சவுத் இந்தியா. ஸோ நம்மளுடைய சவுத் இந்தியாவில் டச் பீப்புள் எப்படி வந்தாங்க அப்படின்னா, டச் அண்டர்டுக் செவரல் voyages from 1596 and formed தி டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ டச் நாட்டை சார்ந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, நிறைய வாயேஜஸ் வந்து நிறைய வாயேஜஸ் வந்து பண்ணாங்க. வாயேஜ்னா கடல் பயணங்கள். ஸோ நிறைய வாயேஜஸ் பண்ணுறாங்க 1596லேருந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி விஓசி 1602. ஸோ அந்த வருஷத்தில் ஆரம்பிக்கிறாங்க. இன் 1605 அட்மிரல் வேண்டர் ஹேகன் எஸ்டாப்ளிஷ் டச் ஃபேக்ட்ரி அட் மசூலிப்பட்டினம். ஸோ மசூலிப்பட்டினத்துலேயும் பெட்டபோலி, நிசாமப்பட்டினம், தேவானம்பட்டினம். ஸோ இந்த 3 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 1605ல் டச் பீப்புள் வந்து ஃபேக்ட்ரி உண்டாக்குறாங்க. யாருடைய இதில்னா அட்மைரல் வேண்டர் ஹேகன். ஸோ மசூலிப்பட்டினத்தில் ஒன்று, பெட்டபோலியில் ஒன்று, தேவானம்பட்டினத்தில் ஒன்று, 3த்தையும் அமைக்கிறாங்க. 1610 upon negotiation with the king of Chandragiri found another factory at Pulicat. ஸோ சந்திரகிரி அப்படிங்கிற அந்த சந்திரகிரி நாட்டை ஆண்ட அந்த ராஜாவுடைய நெகோசியேஷனால் 1610ல் புலிக்கெட் அப்படிங்கிற இடத்துலையும் இவங்க ஒரு ஃபேக்ட்ரியை அமைக்கிறாங்க. அதர் கமோடிட்டிஸ் எக்ஸ்போர்ட்டட் பை த டச் வேர். ஸோ டச் பீப்புள் என்னெல்லாம் கமோடிட்டிஸ்னால் பொருட்கள், கூட்ஸ், அதுதான் கமோடிட்டிஸ் சொல்கிறோம். ஸோ என்னெல்லாம் கமோடிட்டிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இண்டிகோ, சால்ட் பெப்பர், பெங்கால் ரா சில்க். ஸோ இது இந்த 3 திங்ஸை வந்து மெயினாக இவங்க டச் பீப்புள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. புலிக்கெட் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் தி டச் இன் இந்தியா. ஸோ போர்ச்சுகீஸ்க்கு எப்படி வந்து கொச்சின் கேபிட்டலாக இருந்ததோ அந்த மாதிரி டச் பீப்புளுக்கு வந்து புலிக்கெட் தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது. நாகப்பட்டினம் ஆன் தி டாஞ்சூர் கோஸ்ட் அக்வயர்ட் ஃப்ரம் தி போர்ச்சுகீஸ் இன் 1659. ஸோ தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம், தஞ்சாவூர் கோஸ்டில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் வந்து போர்ச்சுகீஸுடைய இதில் இருந்தது 1659ல். On 31st December 1600, Queen Elizabeth granted charter to the East India Company. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு ஒன்று அமைக்கிறதுக்காக குயின் எலிசபெத் பர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்போ 31 December 1600ல். ஆன் தி சவுத் ஈஸ்ட் கோஸ்ட், இப்போ நம்மளுடைய சவுத் ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் த இங்கிலீஷ் எஸ்டாப்ளிஷஸ் மசூலிப்பட்டினம் இன் 1611. ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை மசூலிப்பட்டினத்தில் 1611லையும், புலிக்கல் அப்படிங்கிற இடத்துல 1626லேயும் வந்து இவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து உருவாக்குறாங்க. த சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா கிராண்டட் த இங்கிலீஷ் த கோல்டன் ஃபயர்மேன். ஸோ கோல்கொண்டா அப்படிங்கிற இடத்துடைய அந்த சுல்தான், அந்த கிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கிலீஷ்க்கு கோல்டன் ஃபயர்மேன் அப்படின்ற ஒரு இதை வந்து கொடுக்குறாங்க. In 1632, by which they were allowed to trade freely in their kingdom ports. ஸோ இந்த கோல்டன் ஃபயர்மேன் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்ததுனால என்ன பண்ணுறாங்க, 1632லேருந்து ரொம்ப ஃப்ரீயாக வியாபாரங்கள் வந்து செஞ்சுக்கிறதுக்காக இந்த ராஜா கோல்கொண்டா கிங்குடைய போர்ட்னா அந்த கப்பல்கள் வந்து போகிற இடம், போர்ட்ஸ் இல்லையா. ஸோ இந்த ராஜாவை சார்ந்த அந்த போர்ட்ஸில் வியாபாரம் பண்ணுறதுக்கு அவர் கிராண்ட் கொடுக்குறாரு. In 1639, built up fortified factory in Madras, which was known as Fort St. George. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டச் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெட்ராஸில் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜை வந்து கட்டுறாங்க. இது வந்து ஒரு ஃபோர்ட்டிஃபைடு ஃபேக்ட்ரி. ஃபோர்ட்டிஃபைட்னா சுற்றியுமே அந்த கோட்டை கட்டுவாங்களே, அதான் ஃபோர்ட்டிஃபைட். கோட்டையை தான் ஃபோர்ட்டிஃபைடுன்னு சொல்லுவோம். ஸோ சுற்றி கோட்டை நிறைஞ்ச ஒரு இதை வந்து கட்டுறாங்க மெட்ராஸில். அதுக்கு பேர் தான் வந்து ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ். இப்போ இருக்கும்போதும் அதே தான். விச் சூன் டிஸ்பிளேஸ் மஸ்லிப்பட்டினம் as headquarters ஆஃப் தி இங்கிலீஷ் செட்டில்மெண்ட்ஸ் ஆன் தி கோரமண்டல் கோஸ்ட். ஸோ இந்த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா மசிலிப்பட்டினத்தை இந்த இங்கிலீஷ் பீப்புள் வந்து மசிலிப்பட்டினத்தை ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது போக இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோரமண்டல் கோஸ்ட்டில் வந்து அவங்க செட்டில் ஆகிறாங்க. அடுத்து டேன்ஸ் எப்படி வராங்க அப்படின்னா the Danes formed an East India Company and arrive in India in 1616. ஸோ 1616ல் இந்தியாவுக்கு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இந்த டேன்ஸ் நாட்டை சார்ந்தவங்க. த டேனிஷ் செட்டில்மெண்ட் were established at ட்ராங்கியூபார் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுல ட்ராங்கியூபார் அப்படிங்கிற ஒரு இடத்துல இவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸ் வந்து இருந்தது. டேன்ஸ்ன்றவங்க டேனிஷ் நாட்டை சார்ந்தவங்க. 1620 which was the headquarters of Danes in India. ஸோ டேனிஷ் பீப்புளுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ட்ராங்கியூபார் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருந்தது ஹெட் குவார்ட்டர்ஸ். They failed to strengthen themselves in India and in 1845 were forced to sell all their Indian settlements to the British. ஸோ 1845ல அவங்களுடைய அந்த இது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப குறைவாக இருந்ததுனால இங்கிலீஷ் பீப்புள் இவங்களை மிரட்டி அவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் விற்கிறதுக்கு பண்ணிட்டாங்க, விற்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க அவங்கள. ஸோ அவங்களுடைய அந்த இது வந்து அப்படியே சப்ரஸ் ஆகிடுச்சு. தென் ஃப்ரெஞ்சு பீப்புள் எப்படி இந்தியாவுக்குள்ளே வராங்கன்னா, the first French factory in India was established in 1668 by obtaining permission from the Sultan of Golconda. ஸோ மறுபடியும் கோல்கொண்டா சுல்தான் தான் ஏற்கனவே டச் பீப்புளுக்கும் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இங்கேயும் வந்து கோல்கொண்டாவுடைய சுல்தான் தான் வந்து இவங்களுக்கு ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கும் வந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க ஃபேக்ட்ரி அமைக்கிறதுக்காக 1668ல். In 1693 the Dutch captured Pondicherry but was handed back to the French. ஸோ இப்போது டச் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, பாண்டிச்சேரியை அவங்க கையிலேருந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் ஃப்ரெஞ்சுக்கே வந்து அதை கொடுத்துட்டாங்க 1693ல். In 1701 பாண்டிச்சேரி வாஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச். ஸோ இப்போ ஃப்ரெஞ்ச் மக்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. செட்டில்மெண்ட்ஸ் இன் தி ஈஸ்ட் ஆஃப்டர் 1742 political motives began to overshadow the desire for commercial gain. ஸோ இப்போது 1742க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா நிறைய பொலிட்டிக்கல் மோட்டிவ்ஸ் வந்து ஏற்பட்டுருச்சு, அந்த கமர்ஷியல் கெயினுக்காக, அந்த பணத்துக்காக நிறைய வந்து ஏற்பட்டுருச்சு. Recently the government of India had set up special economic zones in southern states. ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய சதர்ன் ஸ்டேட்டில் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நம்மளுடைய கவர்மெண்ட். ஸோ என்னெல்லாம் இங்கே எக்கனாமிக் அப்படின்னும் போது வருமானம் ஈட்டக்கூடிய இல்லை ட்ரேட்ஸ் நிறைய ஆகக்கூடிய அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அதான் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் தமிழ்நாட்டில் இது சதர்ன் ஸ்டேட்டில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா. ஸோ இந்த 4 இடத்துல ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அமைச்சிருக்காங்க வித் அ வியூ டு பூஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ எதுக்காக இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதை வந்து அதிகரிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை ஏற்படுத்துகிறாங்க. நன்கநேரி செஸ், இங்கே செஸ் அப்படின்றது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். தென் எண்ணூர் செஸ், கோயம்புத்தூர் செஸ் ஆர் சம் இன் தமிழ்நாடு. ஸோ இதில் இந்த தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா 4 ஸ்டேட்டில், அது சதர்ன் ஸ்டேட்ஸ்னாவே இந்த 4 தான் மெயினாக. ஸோ 4 ஸ்டேட்ஸ்லையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செஸ் மட்டும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது. நான்குநேரி, எண்ணூர், கோயம்புத்தூர். ஸோ 3 இடத்துல நமக்கு வந்து செஸ் இருக்குது, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இருக்குது. Thanks for watching my video. Take care.